பிரேத தோஷம், பிரேத சாபம் அப்படின்னா சொல்றாங்கல்ல. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ஸோ அவர் வந்து 12ஆம் இடத்துல இருக்கும் பட்சத்தில் அவங்க ஊழலின் கர்மாவின் காரணமாக அவங்களுக்கு வந்து பிரேத சாபம் இருக்குது அப்படின்றது நம்ம ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாந்தி 12ஆம் இடத்துல இருந்தால் அவங்களுக்கு பிரேத சாபம் இருக்குதுன்னு அர்த்தம். பிரேத சாபம் தோஷம் இருக்கிறவங்களுக்கு வந்து மொதல் விஷயம் வந்து புத்திர பாக்கியம் தட்டி போகும். அதுக்கு அடுத்ததாக நிம்மதியான உறக்கம் இருக்காது. படுத்தா கண்ட கண்ட கனவுகள் வரும். இந்த தோஷத்தை போக்குறதுக்கு எந்த மாதிரியான தீர்வுகள் இருக்கோ? வெள்ளை சாதம், அப்புறம் கொஞ்சமாக ஆனா இந்த பிரேத தோஷம், பிரேத சாபம் அப்படின்னா சொல்றாங்கல்ல. ஆமாம் ஆமாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. பிரேத சாபம் எதனால் ஏற்படும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, மோட்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல மாந்தி, அதாவது நம்ம சனியோட புதல்வன் நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய அந்த மாந்தி குளிகன் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அவர் வந்து 12ஆம் இடத்துல இருக்கும் பட்சத்தில் அவங்க ஊழலின் கர்மாவின் காரணமாக அவங்களுக்கு வந்து பிரேத சாபம் இருக்குது அப்படின்றது நம்ம ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்கிறோம். பொதுவாக நம்ம தமிழ்நாட்டு பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா மாந்தி பெரிய அளவில் குறிக்க மாட்டாங்க. ஜாதகம் கணிக்கும் போது மாந்தியை மென்ஷன் பண்ண மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அது வந்து அவ்வளோ தூரத்துக்கு கொடூரமான ஒரு கிரகம் அது. அதாவது மாந்திரிகம், தாந்திரிகம் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக வந்து பயன்படுத்தக்கூடிய கிரகம் தான் அந்த மாந்தி. அதனால் அதை எந்நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்க வேணாம். ஓகே. ஸோ நான் அதோட பார்வை நம்ம மேலேயும் விழுகக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு சென்டிமெண்ட்டாக வந்து நம்ம ஜோதிடத்தில் தேவைப்படும் பட்சத்தில் தான் மாந்தியை பார்ப்போமே தவிர்த்து எல்லா நேரம் பார்க்க மாட்டோம், குறிக்க மாட்டோம். அது தமிழ்நாட்டில் மட்டும் அதை தவிர்த்துட்டாங்க. ஆமாம், நமக்கு அந்த தமிழ்நாட்டில் வழக்கம் தான் தேவைப்படும் பட்சத்தில் எடுத்து பார்ப்போம். ஓகே ஓகே. ஒருத்தவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது ஜாதகத்தில், எந்த பிரச்சனையும் இல்லை, தசாபுத்தி நல்லா இருக்குது, நல்லா தானே இருக்கணும், எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா தானே இருக்கணும். ஆனால் இல்லைங்க எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏதோ பயமாக இருக்குது, ஏதோ கவலையாக இருக்குது அப்படின்றாங்க. அப்படின்னா வந்து அப்போ தான் நம்ம வந்து சரி ரைட்டு மாந்தி ஏதோ கோளாறு பண்ணது போல் என்னென்னு செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு அப்போ தான் நம்ம அந்த செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தோம்னா அந்த ஜாதகர் சொன்ன மாதிரி அவங்களுக்கு மாந்தி ஒரு கோளாறு செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்கும். அவங்க என்னடா நம்ம நல்லா இருக்குன்னு நம்ம பார்க்கறதுக்கு தெரியுது. இப்போ எப்படி இந்த நம்ம மருத்துவத்துறையில் வந்து இப்போ ஒருத்தர் வந்து உடம்பு இல்லை, அதில் ஏதோ இருக்கும் வலிக்குது வைக்குதுன்னு போய் பார்க்கும்போது வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ வந்துடுவாங்க. அப்புறம் என்ன எனக்கு வலி இருக்குது, எனக்கு தான் தெரியுது, திரும்ப உண்மையிலே வலி இருக்குன்னு திரும்ப அழுத்தமாக திரும்ப சொல்லும் போது சரி அப்போ ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்ப்போம்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம மாந்தியை செக் பண்ணுறது. ஓகே. நார்மலாக பார்க்கும்போது நல்லா இருக்குது மாதிரி தெரியுது, ஆனால் பிரச்சனை இருக்குது. அப்போ என்ன விஷயம் ஒன்று கண்டுபிடிக்கணும்னா மாந்தி எங்கே இருக்குது, அது என்ன வேலை பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அவருக்கு உண்மையிலே பிரச்சனை இருக்கா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே. அந்த மாந்தி 12ஆம் இடத்துல இருந்தால், மோட்சஸ்தானத்தில் இருந்தால் அவங்களுக்கு பிரேத சாபம் இருக்குன்னு அர்த்தம். ஓகே. இப்போ பிரேத சாபம் அப்படின்னா எதனால் அது ஏற்படுது? ஆமாம், பிரேத சாபம் அதாவது நம்மளுடைய நல்ல விஷயங்களும் சரி, நல்வினைகளும் சரி, தீவினைகளும் சரி, அதன் காரணமாக இருக்கிறது வந்து ஊழ்வினை தான், ஊழ்வினை முற்பிறவி கர்மா தான். ஸோ அந்த அடிப்படையில் வந்து 12ஆம் இடத்துல மாந்தி அமரணும் அப்படின்றதும் அப்போ முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம்தான். அது எதனால் நடக்குது அப்படின்னா, ஒரு புண்ணிய ஆத்மாக்களை, ஒரு பெரியவங்களை அவங்களோட மரணத்தில் அவங்கள வந்து அவங்களுக்கான சரியான மரியாதை கொடுக்காம அவங்கள வந்து அவதூறு செய்கிறது. ஓகே. ஜென்ரலாகவே வந்து ஒரு மரணத்தில் ஒருத்தவங்களை பழிக்கிறதுன்னு இருக்குல்ல, பழிக்கிறது, செத்துட்டான்டா ரைட்டு சந்தோஷம், அவன் யாரை வேணான்ட்டு போட்டோம், அவருக்கு ஒரு 10 பேர் நல்லவங்க இருப்பாங்கல்ல. ஸோ அப்படி ஒரு ஆத்மா ஒரு உடல் விட்டு போகிற ஒரு நிகழ்வை ஒரு கொண்டாடுற மனப்பான்மையோட பேசுகிற விஷயங்கள் இருக்குல்ல, அதுதான் தோஷமாக மாறி இந்த பிறவியில் வந்து அது நமக்கு வந்து துன்பங்களை கொடுக்கும். என்ன மாதிரி துன்பங்களை கொடுக்கும் அப்படின்னா, பிரேத சாபம் தோஷம் இருக்கிறவங்களுக்கு வந்து மொதல் விஷயம் வந்து புத்திர பாக்கியம் தட்டி போகும். அதுக்கு அடுத்ததாக நிம்மதியான உறக்கம் இருக்காது. படுத்தா கண்ட கண்ட கனவுகள் வரும். இதெல்லாம் வந்து அடல்ட் ஏஜுக்கு அப்புறம் தான் வரும். சின்ன வயசில் வந்து பயந்து எந்திரிக்கிறது குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. தூக்கத்தில் பயந்து நைட்டு தூங்கவே மாட்டேங்குது, பகலில் தான் தூங்குது, இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதனால் அவங்களுக்குலாம் அந்த சாப தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து அடல்ட் ஏஜில் வந்து என்ன ஆகும்னா, அவங்களுடைய திருமண வாழ்க்கையில், தாம்பத்திய வாழ்க்கையில் சிக்கல் ஏற்படுத்தும், புத்திர பாக்கியத்தை தடை ஏற்படுத்தும், நிம்மதியாக தூங்க முடியாது, வீண் அலைச்சல் போராட்டங்கள் இருக்கும். ஓகே. காசுக்காக அலைய வேண்டிய சூழ்நிலைகள், பொருளாதாரத்துக்காக அலைய வேண்டிய சூழ்நிலைகள் வரும். இப்படி பல சங்கடங்களை கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த பிறவியில் அந்த சாபம் வேலை செய்கிற விதம் அதுதான். ஓகேண்ணா. இப்போ இந்த பிரேத தோஷம், அந்த சாபம் வந்து நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? நிச்சயமாக, அதாவது இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கும். ஓகே. குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறது, திருமணம் தடையாகிறது. குழந்தை பாக்கியம் தள்ளி போனால் கண்டிப்பாக தள்ளி போகும். ஓகே.
இன்கேஸ் நமக்கு தெரிஞ்ச ஒரு நபர் ஒருத்தவங்களுக்கு வந்து என்னோட ரொம்ப வேண்டியவங்க, ரொம்ப சகோதரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சகோதரி மாதிரி இல்லை, சகோதரி தான் வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அந்த சாபம் வந்து நம்ம வந்து செக் பண்ணும்போது தெரிய வந்துச்சு அவங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி. அவங்க அந்த நேரத்தில் வந்து கன்சீவ் ஆகிருந்தாங்க. ரொம்ப காலங்களுக்கு அப்புறம், திருமணம் ஆகி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து கன்சீவ் ஆகிருந்தாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து சொன்ன விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து நிறைய தப்பான கனவாக வருது. கனவுல வந்து இந்த ஹாஸ்பிட்டல் மார்ச்சுவரியில் அந்த பெண்ணங்கள் சுத்தப்பட்டு வச்சுருப்போங்க, இந்த மாதிரியான கனவுகள் வருது, தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பயந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு அதுக்கான சில எளிமையான பரிகாரங்கள் தான் சொல்லி இது விஷயத்த அது வந்து நான் சொல்கிற பரிகாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஞானத்துலேருந்து நான் சொல்கிறது கிடையாது. ஓகே. ஏன்னா ஜோதிட ஞானமே என்னோடது கிடையாது, சித்தநாதர்கள் கொடுத்தது தான். அவங்க கொடுத்த அந்த விதிகளின் அடிப்படையில் தான் ஜோதிட பலன்கள் நம்ம எடுத்து சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த மாதிரி பிரேத சாபத்துக்கும் சில தோஷங்களுக்கும் நிவர்த்திகளுக்கு வந்து வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியான ஒரு வழிமுறை தான் எடுத்து அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்ய சொல்லி சொன்னேன். செஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை இருந்துச்சு, நல்லபடியாக குழந்தை பிறந்து அவங்களும் நல்ல விதமாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓகே. அதான் அது இப்போ நீங்கள் அவங்களுக்கு சொன்னீங்கல்ல, எந்த மாதிரியான இந்த தோஷத்தை போக்குறதுக்கு எந்த மாதிரியான தீர்வுகள் இருக்கோ அது சொன்னீங்கன்னா நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதாவது இதை நினச்சி பயப்படுறவங்களுக்கு ஒரு ரிலீஃபாக இருக்கும்ல. உண்மைதான். அதாவது நம்ம அதை சொல்லக்கூடாதுன்னு இல்லை, ஏன்னா ஒவ்வொரு ஜாதகரை பொறுத்தும் அந்த இதில் சின்ன சின்ன வித்தியாசங்கள் வரும். அந்த அதுக்கு சில படையல் மாதிரிலாம் சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கும். ஸோ அந்த படைக்கிற பொருட்களில் வித்தியாசம் வரும். அதனால தான் இதுதான்றதை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லலை. அவங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளை சாதம், அப்புறம் கொஞ்சமாக ஆட்டுக்கறி இதெல்லாம் சமைச்சு எடுத்து இந்த ஜாதகரை வந்து தலையை சுற்றி 3 தடவை தலையை சுற்றி சுடுகாட்டோட மேற்கு பக்கம் போய் வச்சிருங்க, வச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துருங்க. இவங்களுக்காக அவங்க வீட்டில் இருக்கவங்க யாருனாலும் போகலாம் அப்படின்றத சொல்லியிருந்தேன். இதை முடிச்ச பின்னாடி அந்த ஜாதகர் வந்து நீராடிட்டு புது துணி மாற்றிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்த விஷயம் அதுதான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும். அவங்களுடைய லக்னம், அவங்களுடைய ஜாதக அமைப்புகள் பொறுத்து, அவங்களுடைய யோகர்கள், பாவர்கள் அதை பொறுத்து இந்த பலன்கள் மாறுபடும், பரிகாரங்களும் மாறுபடும். ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த பரிகாரம், இப்போ இதனுடைய நோக்கம் என்னன்னா, அது இப்போ இந்த மாதிரி வைக்கிறதுனால என்ன நடக்கும்? அதாவது இது வந்து ஒரு இப்போ நம்ம அந்த எலுமிச்சம்பழம் வந்து கட் பண்ணி சுற்றி போடுறோம் இல்லையா, அது வந்து ஒரு பலி கொடுக்கறதுக்கு ஒரு அடையாளம் தான். ஓகே. ஸோ அது போல தான் வந்து நம்மளை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற அந்த பிரேத அந்த ஆத்மா இருக்கு இல்லையா, அந்த உடலுடைய ஆத்மா, ஓகே, அந்த ஆத்மாவை சந்தோஷப்படுத்த, நிம்மதிப்படுத்த, எங்களை தொந்தரவு பண்ணாதுன்றதை சாந்திப்படுத்துறதுக்காக ஓகே உணவும் அதோட சேர்த்து அந்த மாமிசமும் கலந்து அவங்களுக்கு நம்ம படைக்கிறோம். படைக்கும் பட்சத்தில் அது விளைகிறோம் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. ஓகே. சித்தநாதர்கள் இதுக்கான குறிப்பிட்ட நாள் நேரம் இதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த நாள் நேரத்தில் இந்த விஷயத்த செய்துட்டு அந்த ஜாதகர் அமைப்புப்படி அவங்க ஊரில் இருக்கக்கூடிய இடுகாட்டில் மேற்கு திசையில் அதை வைக்க வேண்டியது இருந்துச்சு. ஓகே. ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். அதான் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்களே, அந்த தோஷம் அதாவது 12ல் மாந்தி இருந்து அந்த பிரேத தோஷத்துக்கு சாபத்துக்கு ஆளானாங்கன்னா, அந்த எந்த ஆத்மாவால் ஆளானாங்களோ அவங்களுக்கு அந்த படையில போடுற மாதிரி அவங்களுக்கு தான் அது போகும். அவங்களுக்கு போய் சேர்றது. ஓகே. அவங்களுடைய டிஸ்டர்பன்ஸ்லேருந்து தவிர்த்துக்கலாம். கண்டிப்பாக தப்பு, அதெல்லாம் வெளியே வந்துடும். ஓகே. ஆனால் இன்னொரு கூடுதலாக ஒரு விஷயம் வந்து கேட்க வரேன். இப்போ ஒரு சிலர் சொல்கிறாங்க, இப்போ அந்த மாந்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு, இந்த பிரேத சாபத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு பிரேதங்களுக்கு, அதாவது அனாதை பிரேதங்களுக்கு, அனாதை உயிரினங்களுக்கு, நாய்களுக்கு, இறந்து போன நாய்களுக்கு, அதாவது அந்த உடலை அடக்கம் பண்றதுக்கு செலவுகளோ இல்லது ஒரு தொண்டோ பண்றது மூலமா கூட அதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைதான். அதாவது தோஷம் இருக்கவங்கன்னு இல்லை, காசு இருக்கிறவங்க, வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க, நமக்கு வேற வேற தோஷங்கள் கூட இருக்கும். அதாவது நம்ம செவ்வாய் தோஷம் இருக்கலாம், புனர்பு தோஷம் இருக்கலாம், பல விதமான தோஷங்கள் இருக்கலாம். ஓகே. ஸோ இதுக்கெல்லாம் கூட நீங்கள் வந்து பிரேதத்துக்கு ஒரு மரியாதை செலுத்தும் போது இதெல்லாம் விலகும் அப்படின்றது வந்து நம்ம சாஸ்திரம் சொல்லிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அதனால வந்து உங்களால் நேரடியாக ஒரு பிரேதத்தை எடுத்து அடக்கம் பண்ண முடியல. அந்த படங்கள்ல இப்போ நிறைய அந்த ரோட் சைடில் வர்றது, ஆதரவற்றவங்களை வந்து அடக்கம் பண்ணுறதுக்கான இதுக்கெல்லாம் வந்து அரசாங்கம் சில முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். அது போக தன்னார்வலராக நிறைய பேர் வந்து செய்துட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களோட தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டு அவங்களுக்கான பொருளாதார உதவிகளை செய்யும்போது, நன்னலக்கத்துக்கான பண உதவிகளோ ஏதோ ஒரு உதவிகள் நம்ம செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்க சிக்கல்கள் வந்து தீரும் அப்படின்றது. ஏன்னா ஒவ்வொரு உடல் அப்படின்றது வந்து ஒரு ஆத்மா குடியிருந்துட்டு போன ஒரு கோவில் அது. ஸோ அப்போ அந்த கோவிலுக்கான மரியாதை நம்ம கொடுக்கணும் இல்லையா.
உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். ஸோ ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொரு உயிருடைய உடம்பும் மனிதன் மட்டும் சொல்லலை. நீ சொன்ன மாதிரி நாய் நரி முதற்கொண்டு எல்லாமே அதுதான் எல்லா உயிரும் குடியிருந்த அந்த உடல் அப்படின்றது கோவில். ஏன்னா சிவன் இருக்கிற இடம் தான் கோவில். ஆமாம், சிவன் இருக்கிற இடம் தான் கோவில். அந்த வகையில் சிவன் தான் சிவம்ன்றனால சிவன் இருக்கக்கூடிய இந்த உடம்பு தான் கோவில். இந்த கோவிலுக்கு நம்ம நல்ல மரியாதை செய்யணும். ஓகே, நம்ம எப்படி சொல்கிறது, தூக்கி எறிஞ்சிடக்கூடாது, அவமதிக்கிற மாதிரி செஞ்சிடக்கூடாதுன்னு தான் நம்ம வந்து நல்லடக்கம் பண்ணி அதுக்கான முறையில் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு நம்ம வந்து அதை பண்ணும்போது நாம ஒரு நல்ல காரியம் பண்ணோன்ற ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் அந்த ஆத்மா, அந்த உடலை இத்தனை நாள் பயன்படுத்திச்சு அந்த ஆத்மா, அதுவும் சந்தோஷப்படும். அந்த ஆத்மாவுக்கும் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும். ஸோ இதன் மூலயமா நம்மளுடைய குல விருத்தி ஆகும் அப்படின்றது தான் வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம். அதனால சாபம் இருக்கவங்க தான் செய்யணுன்றது இல்லை, சாபம் இல்லாதவங்க கூட, பிரேத சாபம் இல்லாதவங்க கூட இந்த மாதிரி பிரேத ஆத்மா பிரேதங்களை வந்து அடக்கம் பண்ணுறதுக்கான நல்லடக்கத்துக்கான நன்கொடைகள் கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கும், குல விருத்தி ஆகும். ஓகேண்ணா. இப்போ இது மூலயமா வந்து பிரேத தோஷம், பிரேத சாபம் நினைச்சு பயப்படுறவங்களுக்கு வந்து ஒரு தீர்வு இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பா இருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. ஜோதிட சாஸ்திரம் தேடி கண்டுபிடிச்சு சொல்றதுதான் ஒரு ஜோதிடர் எங்களோட வேலை. ஓகே, அதான் ஜோதிட சாஸ்திரம் தீர்வு இருக்குன்னு தான் சொல்லுது. இருக்கு கண்டிப்பா. ஸோ அப்போ கண்டிப்பா இதை நினைச்சு பிரேத தோஷம் சாபம் இருக்கிறவங்க ரொம்ப பயந்துக்க வேணாம், பயப்பட தேவையில்லை. தேவையில்லை. ஓகே, நான் ரொம்ப நன்றிண்ணா. நல்லது, சந்தோஷம்.